ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லா இதுக்குமே சைட் டிஷ்ஷு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசும் பாருங்கள். அப்போ தான் நான் நுணுக்கமாக சொல்கிற டிப்ஸ் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மில்கி மிஸ்ட் பன்னீர் தான் 200 கிராம் எடுத்துருக்கிறேன். சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி நான் காமிக்கிற மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பன்னீர் கிரேவிக்கு தேவையான ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய சைஸ் தக்காளி, புதினா இலையும் மல்லித்தலையும் ஒரு கைப்பிடி அளவு வர்ற அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக தான். ஸோ நீங்கள் இது ரொம்ப அதிகமாக எடுக்கணும்னு தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேருக்கு எடுக்கிற மாதிரி எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வர்ற அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்சதும் இந்த கலரில் தான் நமக்கு கிடைக்கும். நான் சொல்கிற ப்ரொசீஜரில் மிஸ் ஆகாமல் கரெக்டாக பண்ணிங்கன்னா சப்பாத்தியாக இருந்தாலும் தோசையாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கங்க. வாங்க இப்போது நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பன்னீர் மசாலா செய்கிறதுக்கு அடிக்கனமான ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணாமல் ஆயில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு வத்தல் பொடி, மஞ்சள் தூள், உப்பு இந்த 3 சேர்த்து ஆயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணாமல் பண்ணுங்கங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பன்னீர் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வர்றது வரைக்கும் புரட்டி விடுங்க. ஏன் நான் ஆன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டே நம்ம ஹீட் பண்ணிட்டோன்னா மசாலா ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆகிரும். பன்னீர் டேஸ்ட்டும் மாறிடும். சடனாக ஹார்ட் ஆயிரும். நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்காது. இப்போ 2 மினிட்ஸ் தான். அதுக்கப்புறம் நீங்கள் விட்டிங்கனாலும் ஹார்ட் ஆயிரும். 2 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு இந்த மசாலாலாம் நல்லாவே அதில் அப்சர்வ் ஆகிரும். இப்போ பன்னீரை அமுத்தி பார்க்குறப்ப தெரியுது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பன்னீரை தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. பொறுமையாக மாற்றுங்கங்க, ஏன்னா கையில் சூடெல்லாம் பற்றக்கூடாது. அதுக்கப்புறமா இப்போ நம்ம மசாலா பண்ணுறதுக்கு இதே பேன்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஃப்ரை பண்ண ஆயிலே எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த ஃப்ளேவர் இன்னும் கூட நல்லாயிருக்கும். இப்போது நல்ல பொடியாக ஆம்லேட்டுக்கு கட் பண்ணுற மாதிரி வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் எடுத்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒன்று இல்லைனா உங்களுக்கு கிரேவி எந்த அளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதில் ஆனியன் கூடுதல் குறைவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு 1 போதுங்க. நான் அந்தளவு எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணி வதக்குறேன். வதக்குற டைமு 2 உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு வதங்கி வந்துடும். அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தள்ளி எடுத்துருக்கிறேன். தள்ளி எடுத்து அதுவும் ஆட் பண்ணிவிட்டு அந்த ரா ஃப்ளேவர் போகிறது வரைக்கும் வதக்கி விட்டுட்டேங்க. வதக்கி விட்டுட்டு இப்போது பன்னீர் கிரேவிக்கு தேவையான மசாலா இதில் ஆட் பண்ண போகிறோம். சில்லி பவுடர், கரம் மசாலா, தனியாத்தூள் இவ்வளவு தாங்க. கரம் மசாலா கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு கரம் மசாலா ஃப்ளேவர் நெஞ்சரிச்சல் வர மாதிரி வரும். ஸோ கொஞ்சம் லிட்டில் பிட் ஆட் பண்ணால் போதும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி பன்னீர் ஃப்ரை பண்ணுறப்ப நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறோம். மைண்டில் வச்சுட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா புரட்டி விடுங்க. கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் இல்லைனா 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அந்த மசாலா ஃப்ளேவர் சுத்தமாக போய் உங்களுக்கு ஆயில் அதிலேருந்து பிரிஞ்சு வரணும். வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, தக்காளி, புதினா தலை, மல்லித்தலை சேர்த்து அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கங்க. மூடி போட்டு நீங்கள் கொதிக்க விடுங்க. இன்னுமே இதில் ஆயில் பிரிஞ்சு வரணும். எவ்வளோ தூரம் நம்ம வதக்குறோமோ அந்த வெங்காயமே தெரியக்கூடாது, அந்தளவு நம்ம வதக்கணும். ஃபைனலாக தக்காளி ஃப்ளேவரு, இஞ்சி பூண்டு ஃப்ளேவரு, மசாலா ஃப்ளேவர் எல்லாமே போயிடுச்சான்னு 1க்கு 3 வாட்டி செக் பண்ணுங்கள். இல்லைனா மூடி போட்டு ஸ்மெல்லு போகிறது வரைக்கும் கொதிக்க விடுங்க. கொதித்து இந்த ஆயில் பிரிஞ்சு வர்ற மாதிரி வரணுங்க. இப்போ 2 பச்சை மிளகாய், ஜஸ்ட்டு இது ஆப்ஷனல் தான். தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேணாம். இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா 3லேருந்து 4 முந்திரி ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. எதுக்கு நான் இந்த ஸ்டேஜில் சேர்க்குறேன்னா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். இன்னொன்று ஃப்ளேவர் நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கும். இது டிப்ஸுங்க. முந்திரி ஆட் பண்ணுறப்ப அப்படி கரெக்டாக நல்லாவும் இருக்கும் அந்த டேஸ்ட்டு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று திக்னஸ் கிடைக்கும். முந்திரி அரைச்ச பேஸ்ட்டு நம்ம இப்போ சேர்த்தோம்ல, அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது திக்காகி ஒரு மாதிரி அடிப்பிடிக்கிற மாதிரி தான் வரும். நம்ம கைவிடாமல் கிளறி விட்டுட்டு இருக்கணும். அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இனி ரொம்பவும் கிளறக்கூடாதுங்க. ஜஸ்ட்டு இந்த மாதிரி லைட்டாக அப்படியே இப்போது மாற்றி விடுற மாதிரி தான். அந்த மாதிரி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் அந்த மசாலாலாம் டீப்பாக பன்னீரில் ஊறுற அளவுக்கு விட்டுருக்கோங்க. அவ்வளோதான். ஃபைனலாக உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு கரெக்டாக நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்ட்ரக்சர் கிடச்சிரும். இந்த ஸ்டேஜில் மல்லித்தலை விழுது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது இன்னும் கூட மனம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜ் முடிக்கிறப்பவே வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிச்சன்லேருந்து கமகமான சூப்பராக ஒரு ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பெப்பர் தூள், ஜீரகத்தூள் உங்ககிட்ட இருந்துன்னா
கடைசியாக ஆட் பண்ணுங்கள். நான் அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் கொதிக்கக்கூடாது கிரேவி. கொதிச்சுன்னா ஒரு மாதிரி கசப்பு ஸ்மெல் வந்துடும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெப்பர் நான் ஆட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அவ்வளோதான். இதோடு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. கமகம வாசனையோடு சுவையான பன்னீர் மசாலா ரெடிங்க. நான் தோசைக்கு தான் சைட் டிஷ்ஷாக எடுத்திருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்குனாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.